Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணி சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சூரியன் தரும் கோடீஸ்வர யோகம். இதன் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் இன்றியமையாத கிரகம்னா அது சூரிய பகவான் தான். சூரியன் இல்லையே ஜோதிடம் இல்லை, ஏன் இந்த உலகமே இல்லை. நமக்கு ஒளியை வாரி வழங்கி மற்ற கிரகங்களுக்கும் ஒளியை கொடுத்து அந்த ஒளி சிதறலின் அடிப்படையில் தனி மனிதனுக்கு ஏற்படும் நன்மை தீமைகளை தீர்மானிக்கிற சக்தியாக இருக்கிறவரே சூரியன். அப்போ அந்த சூரியன் தரும் கோடீஸ்வர யோகம் நம்ம ஜாதகத்தில் எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தால் ஏற்படும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க போகிறோம். நார்மலாக ஆத்மகாரகனான சூரியனுக்கு இன்னொரு பேரும் உண்டு, சம்பார்த்திய காரகன் அப்படின்னு. உங்கள் லக்னத்துக்கு அவர் நல்லவராகவோ கெட்டவராகவோ எப்படி வேணாலும் வரலாம். ஏன்னா சில லக்னங்களுக்கு அவர் 6ஆம் அதிபதியாக 8ஆம் அதிபதியாக 12ஆம் அதிபதியாகவும் வர முடியும். இப்போ மகர லக்னக்காரங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும், மீன லக்னக்காரங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும், கன்னி லக்னக்காரங்களுக்கு 12ஆம் அதிபதியாகவும் செயல்படுறதும் சூரியனுடைய வீடு தான். ஆனால் அப்படியே இருந்தாலும் கூட உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் இந்த 3 வலிமையில் ஒன்றை பெற்றிருக்கணும். திக்பலம் அடைஞ்சிருந்தாலும் சிறப்பு தான். ஒன்று அவர் மேசத்தில் ஆட்சியாக இருக்கலாம், இல்லைன்னா சிம்மத்தில் ஆட்சி மூலத்திரிகோண வலுவில் இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் லக்னத்திற்கு 10ஆம் வீட்டில் இருக்கலாம். இது முதல் விதி. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் இந்த 3 விதிகளில் ஒன்றில் சூரியன் இருக்கணும். இப்போ நீங்கள் மகர லக்னமா, சூரியன் துலாத்தில் இருக்கலாம், நீச்சம் பெற்றிருந்தாலும் திக்பலம். சிம்மத்தில் இருக்கலாம் ஆட்சி, 4ஆம் இடம் மேசத்தில் இருக்கலாம் உச்சம். ஸோ இந்த 3 விதிகளில் ஒன்றில் இருந்த பிறகு உங்கள் ஜாதகத்தில் உங்கள் தனாதிபதியோ லாபாதிபதியோ உச்சம் பெற்று இருந்தால் இந்த சூரியனால் உங்களுக்கு கோடீஸ்வரனாகும் வலிமையை தர முடியும். புரிஞ்சிருச்சுங்களா? உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பவராக இருக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பவர் அப்படியே உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை தருவதற்கு உங்கள் தனாதிபதியோ அல்லது லாபாதிபதியோ உச்ச வலிமையோடு இருக்கணும். இதில் இவர்கள் சூரியனோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டிருந்தாங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு. இந்த ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோண திக்பலம் பெற்ற சூரியனோடு உச்சம் பெற்ற உங்கள் தனாதிபதி அல்லது லாபாதிபதி 2 பேரில் யாராவது ஒருத்தர், உங்கள் தனாதிபதியோ லாபாதிபதியோ வலிமை அடைந்த நிலையில் இவர்களோடு தொடர்பு கொண்டிருந்தால் வெகு சிறப்பான கோடீஸ்வர யோகம் ஏற்படும். இப்போ உதாரணமாக ஒரு மேச லக்ன ஜாதகம், இவங்களுக்கு சூரியன் லக்னத்திலேயே உச்சம் வலுவாக இருக்கார், பிரச்சனை இல்லை. 2க்குடைய தனாதிபதியான சுக்கிரன் சூரியனோட சேர்ந்திருக்காரு. இவர் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் எதுவுமே அடையலை. 11க்குடைய சனி பகவான் 7ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார். 7ஆம் இடத்துல உச்ச வக்கரம் பெற்று சூரியனோட தொடர்பு இருக்கார். இப்போ இது சூரியன் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை தரும் அமைப்பை கொடுக்கும். சரி, இது எப்போ கொடுக்கும் சார்? ஒன்று, சூரிய திசை நடப்புக்கு வரணும் மிடில் ஏஜில். இந்த மிடில் ஏஜ்னு நான் சொல்கிறது 25 வயசுலேருந்து 55 வயசு, உங்கள் ஜாதகம் செயல்திறனோடு இருக்கிற வயசு. இல்லையா இந்த லாபாதிபதியோடைய சனி திசை நடப்புக்கு வரணும். புரியுதுங்களா? இந்த அமைப்பு இருந்தால் கட்டாயம் கோடீஸ்வரனாகும் வாய்ப்புகளை சூரியனுடைய வலிமை உங்களுக்கு பெற்றுத்தரும். இங்கே ஏன் சூரியனுடைய வலிமை ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை சொல்லிடுறேன். ஒரு வலுவான சூரியன் மற்ற கோள்களுக்கு சிறப்பாக செயல்படும் தகுதியை தருவார். புரியுதுங்களா? சரி, உங்கள்கிட்ட ஈஸியான ஒரு கேள்வி. இந்த உலகம் பகல் பொழுதில் அதிகமாக இயங்குகிறதா, இரவு பொழுதில் அதிகமாக இயங்குகிறதா? நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். 80லேருந்து 90% மக்கள் இயங்கிறது பகல் பொழுதுல தான், இல்லைங்களா? அது ஒரு ரொட்டீன் லைஃப் ஸ்டைல். காலைல எழுந்திரிச்சோம், வீட்டு வேலைகளை முடிக்கிறோம், பணிக்கு கிளம்புறோம், அது சொந்த பிஸ்னஸோ அல்லது வேலையோ, வேலைக்கு போகிறோம், இயங்குகிறோம், திரும்ப சாயந்தரம் வரோம், இரவில் ரெஸ்ட் எடுக்கிறோம். 1-2 விதி விலக்குகள் இருக்கலாம். அப்போ அந்த பகல் பொழுதிற்கு காரக கிரகமான சூரியன் ஜாதகத்தில் வலுத்திருப்பது
அதோடு தன லாபாதிபதிகள் வலுப்பெற்ற நிலையில் யாரேனும் ஒருவர் தொடர்பு கொண்ட நிலையில் இருப்பது அற்புதமான கோடீஸ்வர யோகத்தை தரும் தனது தசாபுத்தி காலங்கள். இப்போ ரிஷப லக்னத்துக்காரர்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா தனாதிபதியாக புதன் வருவார், லாபாதிபதியாக குரு வருவார். இப்போ புதனும் சூரியனும் ஒருவருக்கு ஒருவர் பக்கத்து பக்கத்தில் இருக்கிற கிரகங்கள். இது ஒரு ரிஷப லக்ன ஜாதகம். சூரியன் 4ஆம் இடத்தில் ஆட்சி, அவர் வலுவாக இருக்கார், கூடவே புதன் இருக்கார். இது தனாதிபதி சூரியனோடு சேர்ந்து நட்பு நிலையில் நல்லா இருக்கார். இது புதாதித்ய யோகமும் கூட. இவர்களுக்கு லாபாதிபதியான குரு ஆட்சி பெற்று தனுசில் சூரியனை பார்க்குறார் 9ஆம் பார்வையா. இது ஒரு கோடீஸ்வர அமைப்பை தந்த பெற்ற ஜாதகம். புரியுதுங்களா? தனாதிபதி லாபாதிபதி வலுப்பெற்று வலுவடைந்த சூரியனோடு தொடர்பு கொள்வது, சூரியனுடைய வலு இவங்களுக்கு இருக்கணும். இதில் மறைமுகமான தொடர்புகளும் சில நேரத்தில் மிகப்பெரிய வெற்றியை தரும். இந்த மறைமுகமான தொடர்புகள்ங்கிறது என்னென்னா, சூரியன் பவர்ஃபுல்லாக இருந்து சூரியனுக்கு திரிகோணத்திலேயோ கேந்திரத்திலேயோ அந்த தனாதிபதி லாபாதிபதி வலுப்பெற்று இருந்தாலும் அந்த வேலை நடக்கும். ஒன்று தனாதிபதி இல்லை லாபாதிபதி. இல்லை சூரியனுடைய வீடான சிம்மத்தில் அவங்க போய் வலுவடைஞ்சிருந்தாலும் நல்லாயிருக்கும். பட் சிம்மத்தில் வலுவறது சூரியன் மட்டும்தாங்கிறதுனால அந்த ஆப்ஷன் நமக்கு இல்லாமல் போகும். சூரியனுடைய நட்சத்திரங்களில் இவர்கள் வலுவடைந்திருந்தாலும் சிறப்பாக இருக்கும். இப்போ உதாரணமாக கன்னிகா லக்னத்திற்கு லாபாதிபதியாக வர்றவர் சந்திரன். இப்போ இந்த சந்திரன் பௌர்ணமி சந்திரனா உத்தராட நட்சத்திரத்தில் உட்காந்துட்ருக்கார் மகரத்தில்னா, இப்போ இது ஆட்டோமேட்டிக்காக சூரியனுடைய நட்சத்திரத்தில் லாபாதிபதி வலுவாக இருக்கிறார். அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சூரியனும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்ல வலிமையான அமைப்பான சிம்மத்தில் இருக்கார். இப்போ சிம்மத்திலிருந்து விலகி கிட்டத்தட்ட பௌர்ணமியை நோக்கி போய்விட்ட சந்திரன் லாபாதிபதி பவர்ஃபுல்லாக இருக்கார், 90% வலிமையோடு இருக்கிறார். அப்படிங்கிற அந்த அடிப்படையில் இந்த யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். சூரிய திசையிலையோ சந்திர திசையிலோ. இதில் இன்னொன்று என்னென்னா 2 திசையும் வரிசையாக வருங்கிற ஒரு அடிஷ்னல் கான்செப்ட். மிதுன லக்ன ஜாதகர்களுக்கு தனாதிபதி சந்திரன், லாபாதிபதி செவ்வாய். இப்போ சூரியன் வலுக்கொண்ட இந்த 4 ஸ்தானங்களில் இருக்கலாம். இப்போ சிம்மத்தில் இருக்கலாம், மிதுன லக்னத்திற்கு 10ஆம் இடமான மீனத்தில் இருக்கலாம். மீனத்தில் இருக்கும்போது அவருக்கு திக்பலங்கிற வலிமை கிடச்சிரும். அதுவும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு தான். திக்பல வலிமையோடு அவர் சிறப்பாக இருக்கிறது சிறப்பு. மிதுன லக்ன ஜாதகம் சூரியன் 10ல் திக்பலம், சந்திரன் கன்னியில் தனாதிபதி, பௌர்ணமி சந்திரன் உத்தரத்தில் பிறந்து இருக்கார். இது சூரியனுடைய நட்சத்திர தொடர்பும் வந்துடும். நேராக சூரியனுக்கு நேர 7ஆம் இடத்துல இருப்பார். சூரியனும் வலுத்த நிலையில் தனாதிபதியும் வலுத்த நிலையில் இவர் கோடீஸ்வர யோகத்தை சூரிய திசையிலோ சந்திர திசையிலோ பெறுவார். அங்கே தசை வரணுங்கிறது ஒரு அடிஷனல் கணக்கு. கடகலக்கண ஜாதகர்களுக்கு சூரியன் நேச்சராகவே 10ஆம் இடத்துல இருந்தான்னா அற்புதமான கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா, கடகலக்கணக்காரங்களுக்கு 10ல் சூரியன் இருந்தாலே சிறப்பு தான். தனாதிபதியாக அவரே உச்சமாயிடுறாரு, சூரியனை அவரே பவர் ஆகிடுறாரு, உச்ச வலிமையோடு சேர்ந்து திக்பலத்தையும் பெற்றுறாருங்கிற போது இது கூடுதல் சிறப்பு, சிறப்பிலும் அதீத சிறப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். கன்னிலக்கண சிம்மலக்கண ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் வலுவோடு இருக்க வேண்டியது சிம்மத்திலேயே இருக்கலாம், லக்னத்திலேயே 9ஆம் இடத்துலையும் இருக்கலாம், மேலும் 10ஆம் இடத்துலையும் இருக்கலாம். இவங்களுக்கு இது சிறப்பு. இதில் புதன் வலுப்பெற்ற நிலையில் அமர்றதுங்கிறது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தனாதிபதியும் லாபாதிபதியும் அவர் தாங்கிறதுனால சூரியன் 10ல் இருக்க 11ஆம் இடத்துல புதன் வலுப்பெறும் யோகிதையை கொடுப்பார். இதில் லக்னாதிபதியாகவே இவர் வந்துடுறதுனால இது ஒரு அற்புதமான அமைப்பு தான். இங்கே தொடர்புகள் பெருசாக இல்லைன்னாலும் கூட ஜாதகர் வெற்றிகரமான மனிதராக திகழும் வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சிம்மத்திலேயே சூரியன் இருந்து பக்கத்தில் கன்னியில் புதன் அடைஞ்சாலும் வலுவடைஞ்சாலும் சூரிய திசையோ புதன் திசையோ உங்களுக்கு நடப்புக்கு வரும்போது கோடீஸ்வர யோகத்தை பெறுவார்கள். கன்னிகா லக்னத்திற்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சந்திரன் வலுக்கிறது அல்லது சுக்கிரன் வலுக்கிறது. இந்த அமைப்பில் இவர்கள் சூரியனோடு தொடர்பு கொள்வது. இதில் இந்த புதனும் சுக்கிரனும் தொடர்புகள் அப்படின்னு வரும்போது நட்சத்திர ரீதியான தொடர்புகளையும் நம்ம முக்கியமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இவங்க நேரடியாக சூரியனுக்கு கேந்திர திரிகோணத்துக்கு போக முடியாத கிரகங்கள். அவங்க சூரியனோட இணைந்த நிலையில் இருக்கும்போது பவர்ஃபுல்லாக இருப்பாங்கங்கிறதையும் சொல்லிட முடியாது. பட் இதில் ஒரு சூட்சம் என்னென்னா, ஒரு கன்னி லக்ன ஜாதகம் 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம், கூடவே புதன் லக்னாதிபதி, கூடவே சுக்கிரன். இது ஒரு அருமையான அமைப்பு தான். இதுவும் ஒரு வெற்றிகரமான பொருளாதார வெற்றியை தரக்கூடிய ஒரு சூட்சுமத்தை கொடுக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். துலா லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் ஒரு பாதகாதிபதியாகவே இருந்தாலும் லாபஸ்தானத்தில் அவர் வலுப்பெற்ற நிலையில் அவரே லாபாதிபதி ஆகிடுறதுனால இவங்களுக்கு சூரியன் வலுத்துட்டாலே கோடீஸ்வர யோகம் பெறும் யோகிதை உண்டாகும். மேசத்தில் உச்சம் பெற்றாலும் கிடைக்கும்,
கடகத்தில் திக்பலம் பெற்றாலும் கிடைக்கும். ஏன்னா லாபாதிபதிங்கிற முறையில் அவர் ஆட்டோமேட்டிக்காக வலுவடைஞ்சிடுறார். இதோடு செவ்வாய் வலுப்பெற்ற தனாதிபதி செவ்வாய் வந்து ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொண்டால், உச்சம் பெற்றால், தொடர்பு கொண்டால் சிறப்பு. இப்போ துலா லக்னம் செவ்வாய் வந்து மகரத்தில் உத்திராட நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்தில் உச்ச வலுவோடு இருக்க, மேசத்தில் சூரியன் உச்சமாக இருக்க, செவ்வாய் தன் 4ஆம் பார்வையால் சூரியனை பார்க்க, இது ஒரு அற்புதமான அமைப்பை தரும் யோகிதை. தன லாபாதிபதிகள் வலுவுடன் செயல்பட சூரியனின் வலிமை இங்கே ரொம்ப முக்கியமானதாக ஆகிறது. விருச்சிக லக்ன ஜாதகத்திற்கு குரு தனாதிபதி ஆகிறார். சூரியன் பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 10 ஆகிறார். இவர் 10ஆம் இடத்தில் வலுத்தாலும் திக்பலம் மற்றும் ஆட்சி மூலத்திரிகோணம் 3 பவரும் அடையும். 6ஆம் இடத்துல உச்ச வலிமையும் பெறுவார். தனுசில் 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற குருவோடு தொடர்பு கொள்வது இவர்களுக்கு அற்புதமான கோடீஸ்வர யோகத்தை குரு திசையிலேயோ சூரிய திசையிலேயோ வாரி வழங்கும் தன்மையுடையதார். தனுர் லக்ன ஜாதகர்களுக்கு தனாதிபதி சனி, லாபாதிபதி சுக்கிரன். சூரியன் மேசத்தில் உச்சம் பெற்ற நிலையில், சுக்கிரன் வந்து மீனத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கும் யோகிதையும். சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பெற்ற நிலையில் சூரியனை 3ஆம் பார்வையாக பார்த்து தொடர்பு கொள்ளும் போது இந்த யோகிதைகள் கிடைக்கப்பெறும் வாய்ப்பு உண்டாகும். சிம்மத்தில் ஆட்சி பெற்ற சூரியன், கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி, இந்த அமைப்பும் கூட ஒர்க் அவுட் ஆகும். தனாதிபதி சூரியன் 2 பேரும் தொடர்பில் இருக்கிறாங்கங்கிற அடிப்படையில் இது வரும். கும்பலக்ன ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் கும்பலக்னத்து மகர லக்ன ஜாதகர்களை பொறுத்த வரைக்கும் சனியே வந்து தனாதிபதியாகவே ஆயிடுறாரு. சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் அதே மாதிரி முதல்ல சொன்ன கருத்துப்படியே சூரியனுக்கும் சனிக்கும் தொடர்புகள் இருக்கும் நிலையிலையும் இந்த கோடீஸ்வர யோகம் வேலை செய்யும் வாய்ப்புகள் உண்டாகும். லாபாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில், இது ஒரு அமைப்பு தான். மகர லக்னம், லக்னத்தில் செவ்வாய் உச்சம், 8ஆம் இடத்துல சூரியன் புதன். இந்த செவ்வாய் 8ஆம் பார்வையாக சூரியனோடு தொடர்பு கொள்கிறார். லாபாதிபதியாக அவர் உச்சம் பெறாரு. சூரியனும் நல்ல வலுவோடு இருக்கார். இதில் செவ்வாய் திசை சூரிய திசை நடப்புக்கு வரும்போது ஜாதகர் கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்கிறார், நிறைய பொருளாதார ரீதியான வெற்றிகள் அடைகிறாருங்கிறது நிதர்சனமான உண்மை. இதில் சூட்சுமமே என்னென்னா, மகர லக்னத்துக்கு செவ்வாயும் நல்லவர் இல்லை, சூரியனும் நல்லவர் இல்லை, ஆனாலும் தருவார்கள். அதைத்தான் நான் முதல்லையே சொன்னேன். இங்கே சூரியன் வலுத்திருந்தால் உங்களுக்கு தன லாபாதிபதியின் வலுவும் கிடைக்கும்போது இவர்கள் முழுமையாக செயல்பட்டு உங்களுக்கு அந்த பொருளாதார வெற்றியை கட்டாயம் கொடுத்துருவாங்க. பெரும் வெற்றி, கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். இதில் அவங்க தொடர்பு கொண்டால் முழு ஃபோர்ஸில் கிடைக்கும். ஒருவேளை 2 பேரும் தனித்தனியாக பவரில் இருந்தாலும் நிச்சயமாக தசை காலங்களில் அது கிடைச்சிடுங்கிறதையும் நீங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தனாதிபதி லாபாதிபதி ஒரே ஆள் தான் குரு. இவர் குரு வலுத்த நிலையில் சூரியனும் வலுத்த நிலையில் தொடர்பு கொண்டால் ரொம்ப 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 சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். இப்போ மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் தனுசில் ஆட்சி பெற்ற லாபாதிபதியாக குரு இருந்து பார்ப்பது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சூரியனுடைய நட்சத்திரங்களில் குரு வந்து நிற்கிறது ஒரு தொடர்பாகும். இதில் சூரியன் வலுப்பெற்ற நிலையில் இருப்பதுங்கிறது ஒரு கூடுதல் சிறப்பு. இப்போ உதாரணமாக கும்பலக்னம், தனாதிபதி குரு, லக்னத்தில் திக்பலம், 7ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி, மூலத்திரிகோணம், சிவராஜ யோகமும் ஆக்டிவேட் ஆகி தன லாபாதிபதி தொடர்பும் சூரியனுக்கு கிடச்சி அந்த தன லாபாதிபதி ஓரளவுக்கு பவர்ஃபுல்லாகவும் இருந்து இதுலேயும் ஒரு யோகத்தை தரும் அமைப்புகளாக வரும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தனாதிபதியாகவும் சனி லாபாதிபதியாகவும் வருவாங்க. இவர்கள் வலுப்பெற்ற நிலையில் சூரியனும் வலுப்பெற்று இருந்தால் இவர்களுக்கும் கோடீஸ்வர யோகத்தை தரும் வாய்ப்புகள் உண்டாகும். சூரியன் உச்சம் பெற்ற நிலையில் 2ஆம் இடத்துலேயே செவ்வாயும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கும்போது இவர்கள் சூரியனால் செவ்வாய் வந்து அஸ்தமனப்படுத்தப்படாத 5 டிகிரிக்கு மேலே விலகி இருந்துட்டாலே போதும், அற்புதமான ஒரு அமைப்பை தரும். அது மாதிரி லாபாதிபதி சனி லாபஸ்தானத்திலே ஆட்சியாக இருந்து சூரியனும் வலுத்திருந்து ஒருவருக்கு ஒருவர் கேந்திரம் பெற்றிருக்கிற நிலையிலையும் இந்த யோகிதைகள் கிடைக்கப்பெறும். ஸோ இதுக்கான விதிகள் ரொம்ப ஈஸி. ஆத்மகாரகனும் சம்பார்த்திகாரகனுமான சூரியன் உங்களுக்கு 4 நிலைகளில் மொத்தம் வலுப்பெறலாம். ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அல்லது திக்பலம். அதே மாதிரி உங்கள் தனாதிபதி லாபாதிபதிகள் ஆட்சி பெற்ற நிலையில் வலுப்பெற்று, திக்பலம் பெற்ற நிலையில் வலுப்பெற்று, உச்சம் பெற்ற நிலையில் வலுப்பெற்று இருந்து இவர்களுக்கு கேந்திர திரிகோண தொடர்போ நட்சத்திர தொடர்போ ஏற்படும் போது கட்டாயம் தங்கள் தசைகளில் உங்களை கோடீஸ்வரர் ஆக்குவார்கள் சூரியனுடைய வலிமையினால். ஸோ இது வந்து சூரியன் தரக்கூடிய கோடீஸ்வர யோகம். உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.